வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம நாக்பூர்ல இருக்கோம். கிட்டத்தட்ட 3 நாள் இதே ரூம்ல தான் இருந்தோம். எதனாலன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டயர் ரெண்டுமே காலிங்க. முன்னாடி டயர் சூப்பராக தான் இருக்கு, பட் பின்னாடி டயர் மட்டும் அவுட்டு. அதனால மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை ஏறி பார்த்துட்டேன். எந்த கடையிலுமே வந்து ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. சரி, ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டால் ரெடியும் பண்ணி தர முடியாது அப்படின்ட்டாங்க. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கவாசாக்கி சர்வீஸ் சென்டர் இங்கே தான் இருந்துச்சு. அங்கே போய் அப்ரோச் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க ப்ரோ, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், பட் 2 days 3 days ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே புக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 days இந்த ரூமில் தாங்க வெயிட் பண்ணேன். ஸோ வந்து டயரோட காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 46,000 2 டயருமே சேர்த்து வந்துச்சு. ஃப்ரண்ட் டயர் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் டயரும் மாற்ற சொல்லிட்டேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டயருமே புதுசாக போட்டால் தான் நம்ம அழகாக அப்படி கார்னரிங் பண்ணி போகும்போது, கட்டடிச்சு போகும்போது, வேகமாக போகும்போது எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். இதுவே ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் பழைய டயர், பின்னாடி டயர் மட்டும் புதுசாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ரியாக்ட் பண்ணுற விதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரேக் அடித்தாலும் அதோட அக்யூரசி ரொம்ப மாறுங்க. அதனால தான் வந்து 2 டயருமே மாற்றுறேன். ஸோ வந்து ஃப்ரண்ட் டயரை மட்டும் கொரியர் போட்டு விட சொல்ல போகிறேங்க. ஸோ வந்து கவாசாக்கி ஷோரூம்லேயே காசு கொடுத்து அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. இப்போ நேராக நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம கவாசாக்கி சர்வீஸ் சென்டர் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. கவாசாக்கி சர்வீஸ் சென்டருக்கு போய் நம்ம வந்து டயர் மாற்ற கொடுத்துட்டோம்னாலே கிட்டத்தட்ட 2 hours பக்கம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன். வெளியே வந்து வெயில் அடிச்சு பிரிக்குதுங்க. ஐயோ, உண்மையாகவே சுத்தமாக முடியல. தமிழ்நாட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அப்படியே குழுன்னு எப்பவுமே கிளைமேட் இருக்கும். ஓகேங்க, மிச்சதெல்லாம் மோட்டோ விளாகிங்ல பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வண்டி எடுத்துட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஷோரூம்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா, ஜஸ்ட் 12 kilometers தாங்க இருக்கு. பார்க்கிங்லேருந்து பைக் எடுத்தாச்சு, பட் கிட்டத்தட்ட 1/2 hour ஜேர்னின்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம கூகுள் மேப்பு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிராஃபிக் தாங்க. ரொம்ப அதிகமான டிராஃபிக்னு சொல்லிட முடியாது, லைட்டாக டிராஃபிக் தான். வண்டியை திருப்பிட்டு நம்ம பாட்டுக்கு பறக்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க. எப்படியோங்க இந்த டயரை மாற்ற போகிறோம், அது வரைக்கும் சந்தோஷம். பட் என்ன, டயரோட காஸ்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது ஒன்று தான் என் மனசே வலிக்குது. 2 டயர் 46,000 ரூபாய்னா நினச்சி பாருங்களேன். கால் பட்டுருச்சு. ஓகே பையா, தேங்க்யூ. நம்ம 3 நாள் தங்கியிருந்தவங்க இந்த ரூமில் தான். நல்ல ரூம் தான், சூப்பராக கவனிச்சுக்கிட்டாங்க. பட் ஒரே ஒரு சின்ன கவலைங்க. அது என்ன கவலைன்னா, நான் அப்புறமேல் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போவே சொல்கிறேன். இந்த ரூமில் நம்ம தங்கணும்னா, நம்ம சிங்கிளாக வந்திருந்தோம்னா நமக்கு மன வலிமை ரொம்ப தேவைங்க. வாசா, ரூமில் தங்குறதுக்கும் அதுவும் சிங்கிளாக தங்குறதுக்கும் அதில் என்ன மன வலிமை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது சிங்கிள்னா சிங்கிள் பர்சன் கிடையாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் சிங்கிளாக நம்ம தங்குறோம்னா ரொம்ப மன வலிமை வேணும். காரில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு வந்தேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ரூமையே தேடி கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ரூமுக்கு போனேன். 2 ரூமுமே ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ வந்து நம்ம ஓயோ ஆப்பில் ஒய்ஃபை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரூமுக்கு வந்து சேர்ந்தோம்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் சரி, அதுதான் இல்லை, ப்ரைஸாவது அதே ப்ரைஸில் கொடுப்பாங்கன்னா அதே ப்ரைஸ்லேயும் கொடுக்கல, ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி நல்ல ஒரு ரூம் கிடச்சிது. இந்த ரூமு உள்ளே வரும்போது பையனும் பொண்ணும் நிறைய பேர், ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர், ஏன்னா ஜோடியாக தான் வந்தாங்க. ஒரு 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பையனும் முக்காடு போட்டிருக்கான், பொண்ணும் முக்காடு போட்டிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே புரியல, ஒருவேளை இந்த ஊரில் அப்படி தான் போட்டிருப்பாங்களோ, இந்த வெயில் வேறு இப்படி கொளுத்துதே, மேபி அதனால் இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாருமே கப்புள்ஸுங்க இந்த ஓயோ ரூமுக்கு வந்திருக்காங்க. மனசே விட்டுட்டேன், அட போகடாடே அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு நாள் தான் இப்படின்னா, நான் தினமும் பார்க்குறேன் கஷ்டப்படுறதெல்லாம் இப்படி தான் இருக்காங்க. வாசா, நம்ம ஒரு முரட்டு சிங்கிள், இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே ரோஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கியர் போட்டு உங்களுக்கு இழுக்கிறேன், டயர் வழுக்கிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் பாருங்களேன். அதுவும் இந்த சிமெண்ட் தெருலெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஓகே, லெட்ஸ் மூவ். நான் ஆல்ரெடி அந்த கவாசாக்கி சர்வீஸ் சென்டர் போய் அப்படிங்கப்பா ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம அந்த கவாசாக்கி சர்வீஸ் சென்டரில் போய் நல்லாவே பேசியாச்சு. அங்கே ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து எந்த ஊருன்னு கேட்டாங்க, நான் கோயம்புத்தூர் சொன்னேன். கோயம்புத்தூர் தெரிஞ்சிருக்குங்க உங்களுக்கு. டனல்ப்பா,
வாவ், கோயம்புத்தூர்னு சொன்ன கோயம்புத்தூர் தெரிஞ்சிருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சத்குரு ஐயாவை தெரியுமாமாங்க. ஸோ வந்து அவர் கோயம்புத்தூர்ல தான் ஈஷா கோவில் கட்டியிருக்காரு. ஸோ வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தெரியும் அப்படின்னு சொன்னார். அண்ட் வந்து சத்குரு சார் அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஆன்மீகத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் அவர் ஒரு பைக்கருங்க. ஸோ வந்து வேற லெவல் ஒரு பைக்கர். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு BMW பைக்கில் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் வாழ்றாருங்க. நல்லா இருந்துட்டு போட்டோம். நமக்கும் அந்த மாதிரி ஒரு பைக் கிடைச்சதுன்னா நல்லா தான் இருக்கும். வாங்கலாம், பொறுமையா வாங்கலாங்க. சரி, டயர் பேக் டயரை மாற்ற போறோம். அதனால ஒரு பர்ன் அவுட் பண்ணிடலாங்க. பர்ன் அவுட் பண்ணி இந்த டயரை கருக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். பட் பர்ன் அவுட் பண்றதுக்கு கூட டயர் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் பர்ன் அவுட் பண்ண மாதிரி தான் கருகி கிடக்குது நம்ம டயர் ரெண்டுமே. கிட்டத்தட்ட 3 பஞ்சருங்க. அதுலேயும் 2 பஞ்சர் அட் அ டைமில் ஆச்சு. ஓகேங்க, இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். வாசா, இந்த வழியில் தான் கவாசகி சர்வீஸ் சென்டர் இருக்கா? கண்டிப்பாக தெரியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வரும்போது இதே கேள்வி தாங்க எனக்குள்ளே இருந்துச்சு. சரி, நம்ம கூகுள் மேப் என்ற குட்டிச்சது தான் நம்மளை கூப்பிட்டு போய் ஃபன் பண்ண போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த வழியில் தாங்க இருக்குது. ஏய், தாண்டி வந்துட்டோமா? யா, தாண்டி வந்துட்டோம். இதோ இதுதாங்க நம்ம டயரு. இந்த மாதிரி க்ளோஸ்டான இடத்துல நல்லா இருக்குங்க சவுண்ட். இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு. கமான் ப்ரோ, டயரை மாற்றுங்க, நான் பறக்கிறேன். பையா ஒன் பர்ன் அவுட். மறந்தே போயிட்டேங்க பர்ன் அவுட் பண்ணுறதுக்கு. வெளியே போய் ஒரு பர்ன் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹியர் ஓகே, டிடிஎஃப் பர்ன் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். பா, சரியான புகையா இருக்கு. பயங்கரமான ஒரு புகை மண்டலமா இருக்குங்க. கமான். எஸ், பர்ன் அவுட்டை முடிச்சாச்சு. நான் கூட டயர் வெடிச்சிருன்னு நினச்சேன், பார்த்தா டயர் வெடிக்கலைங்க இன்னும். யா, நவ் வி கேன் சேஞ்ச் த டயர்ஸ். பையா, ஃப்ரண்ட் டயர் ஐ வாண்ட் டு கொரியர். யா, சூப்பர். அந்த கடையில் வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டாங்கங்க. கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ புகை வந்துருச்சுப்பா, செம்ம பவருங்க. ஆனால் ஓகே, வண்டியை கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு, இந்த ஹீட் சிம்பிள் வந்துருச்சுப்பா. பர்ன் அவுட் பண்ணதுனாலையோ ஃபஸ்ட்டு டைம் 116 டிகிரியை நம்ம வண்டி அட்டன் பண்ணுதுங்க. அவ்வளோதான், கூல் டவுன் ஆகிடுச்சு வண்டி. ஓகே, இங்கே நிறுத்திக்கலாம் நம்ம. இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வாய் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் பொழைச்சி போங்க. டிடிஎஃப் நம்ம உள்ளே வந்து ரீச் ஆயாச்சு. உள்ளே வந்தோடனே நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல தண்ணியெலாம் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து பாருங்கள், இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுற இடங்க. ஸோ வந்து இந்த இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம வண்டியை வந்து பாருங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன உடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. டிடிஎஃப் நம்மளோட பேக் டயரை ஒரு வழியாக கழட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த பேக் டயர் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா, நம்ம நிறைய இடத்த ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது டயர் வந்து அதாவது வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ வந்து வாட்டர் வாஷ் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு புது டயரை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரை கழட்டி அதையும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டுருவாங்க. நம்ம டயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து அப்படியே பலன்னு சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க நம்மளோட புது டயர். ஸோ வந்து டயர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லி. ஸோ வந்து சூப்பர் பைக்குங்க, நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இந்த டயர் தான் கிடச்சிது. ஸோ வந்து எங்களுக்கு வந்து மெச்சிலினோ இல்லைன்னா அப்போலோ வேறு எந்த டயர்ஸுமே கிடைக்கல. எங்களுக்கு இந்த டயர்ஸ் தான் கிடச்சிது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க. சரி, போட்டு விளையாண்டுலாம் நம்ம இந்த வாட்டி. இவ்வளோ ஆழமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருது நமக்கு. ஸோ வந்து என்ன மாடல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஜிடிங்க. டயரை வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் எங்கேயோ காற்று போகிற மாதிரி இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக இதடிச்சு பார்க்க போகிறாங்கங்க.
ஏதாவது காற்று போகிற மாதிரி இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இல்லையே, எங்கேயும் காற்று போகிற மாதிரி தெரியலையே. வேற எங்கேயோ சவுண்ட் வருது. இவங்க ஜஸ்ட் செக் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக சவுண்ட் வருது. ஓகே, அந்த பக்கம் எதுவுமே காற்று வரல. இப்போ வந்து இந்த இடத்துல செக் பண்ணலாங்க. பா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குப்பா. இது என்னன்னு வேறு தெரியலையே. ஆனால் நல்லா இருக்குங்க. ஏதோ சானிடைசர் மாதிரி வாசம் அடிக்குது. நம்மளோட செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா என் மனசுக்குள்ள பயங்க. ஏன்னா நம்ம போட்டு விரட்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் முடிஞ்சிருமோன்னு நினச்சேன். ஸோ வந்து எவ்வளோ வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டால் 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 60% இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இப்போதைக்கு நமக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் பிரச்சனை இல்லை. டயர் மட்டும் 2 மாற்றிட்டோம். மித்தபடி வேறு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லைங்க. அடுத்த சர்வீஸ் பண்ணோம்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர், அதுக்கப்புறம் டிஸ்க் பேடை மட்டும் மாற்றுற மாதிரி வருங்க. அவ்வளோதான். இப்போ போகிற வழியில் எங்கேயாவது இதை வெல்டு வைக்கணுங்க. ஏன்னா இது வந்து மறுபடியும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கெல்லாம் உடச்சிடுச்சு. சரி, இதை ஃபுல்லாக இதை ஒரு செட்டாக மாற்றணுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் மாற்றிக்கலாம் இதெல்லாம். டிடி ஆஃப் 2 டயருமே மாற்றி முடிச்சாச்சுங்க. பட் வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாரு. வாட் இஸ் த ப்ராப்ளம் ப்ரோ? Chain is oblong. Somewhere is tight. Okay. Somewhere is loose. ஓகே, ஃபைன். செயின் வந்து ஏதோ அப்லாங்காக இருக்காமாங்க. ஸோ வந்து இந்த செயினை மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க. சில இடத்துல லூஸாக இருக்குது, சில இடத்துல டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இங்கே ஸ்டாக் இருக்கான்னு கேட்டேன். இங்கே ஸ்டாக் இல்லையாம்மா. அதனால தமிழ்நாடு வரைக்கும் போயிடுமான்னு கேட்டேன். தமிழ்நாடு வரைக்கும் போயிடுமாமாங்க. தமிழ்நாட்டுக்கு போய் நம்ம மாற்றிக்க வேண்டியதான். நம்ம பைக்கை செக்கிங்காக வெளியேட்டு போகிறாங்கங்க. ஒரு ரவுண்டு ஜாலியாக போயிட்டு வந்துடுவாங்க. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஒன்ஸ் அகைன் கொண்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா போன வாட்டி மாட்டும் போது எந்த இஷ்யூ வரல. அவங்களும் கரெக்டாக தான் மாட்டி கொடுத்தாங்க. பட் சின்ன வாபிள்னஸ் வந்துச்சு. மேபி அது வந்து நம்மளோட மிரர்னால கூட இருந்திருக்கலாங்க. ஒரு மிரர் இருக்குது, இன்னொரு மிரர் இல்லை. நான் வந்து எதனால் இன்னும் மிரர் மாட்டாமல் வச்சுருக்கேன்னா அது வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம மீட்டப்பில் வந்து மிரர் வந்து கல்றுச்சுல்ல, ரிட்டர்ன் வரும்போது காணாமே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னே தெரில. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஜெய்ஸ்ரீ இருக்காங்க இல்லைங்க. ஸோ வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம்மா. அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம்மா. வாசா எங்கே கொரியர் பண்ணி விடணும்னு சொல்லி நான் உனக்கு கொரியர் பண்ணி விட்டுருந்தேன் அப்படின்னாங்க. பட் நமக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா எங்கே எவ்வளோ நாள் நம்ம இருப்போன்னே தெரில. நேபாளில் போய் கொஞ்ச நாள் இருந்தோம். பட் நேபாளுக்கு கொரியர் பண்ணி விட முடியாது. இந்தியாவுக்கு வந்து அங்கங்கே ஸ்டேபிளாகவே நம்ம இல்லைல்ல. அதனால தான் வந்து இப்போ இவ்வளோ நாள் மிரர் மாட்டாமல் இருந்தோம். தமிழ்நாடுக்கு போனோடனே மிரரை மாட்டிடலாங்க. இன்னும் அதுக்குள்ளே செக்கிங்க முடிச்சுட்டாங்க. இன்னும் போனாங்க, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்க. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வ்ளாக் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி எங்கே போக போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு கிளம்பி போக போகிறோங்க. ஏதோ இஷ்யூ வந்துருச்சோ, இருங்க போய் செக் பண்ணி பார்த்துறேன். தாக எடுத்துகிட்டே இருக்குங்க. யா ப்ரோ, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஓகே. டிடிஎஃப் அவங்களும் வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பைக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தாங்க இருக்குன்னு சொன்னாங்க. நானும் வந்து ஒரு சின்னதாக ரவுண்ட் போயிட்டு வந்தேன். நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சின்ன ரவுண்டை வச்சு நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. நல்லா நிறைய தூரம் ஓட்டி பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ வந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு போகலாங்க. சப்போஸ் ஏதாவது போகிற வழியில் ஏதாவது இஷ்யூ மாதிரி வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு போய் தான் சரி பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து இங்கே டாப் பாக்ஸை மாட்டிட்டு இங்கே இப்போ போகிற வழியில் எங்கேயாவது வெல்டிங் வச்சுட்டு தாங்க போகணும். இல்லை ஏன்னா இப்போ டைம் வந்து பார்த்தா 5 o'clock பக்கம் ஆகிடுச்சு. நைட் ரைட் பண்ண போகிறோம். நைட் ரைடும் பண்ண போகிறோம். நாளைக்கு காலையிலையும் ஓட்ட போகிறோம். ஸோ வந்து எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க பிளானு. நம்ம அப்படியே போகிற வழியில் பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா நான் சொல்லவே பயமாக இருக்குங்க. அன்றைக்கி தான் சொன்னேன் ஜாலியாக ஹைதராபாத் வரைக்கும் போகலான்னு நினச்சேன். நடுவுலேயே வந்து பண்ண இந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ நடந்துச்சு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகேங்க, இங்கே என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு வரேன். இங்கேயே வந்து பண்ண ஒரு 2000 ரூபா சம்திங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்கு. ஓகே, போய் பேசிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒர்க் அண்ட் லவ். ஓகே, பாய்ண்ணா. ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு ப்ரோ, பாய். அவங்களும் நம்ம பைக்குக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே கம்ப்ளீட்டட். ஸோ வந்து ரேட் எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க டிடிஎஃப். ஏன்னா நானும் அசந்து போயிட்டேன். பட் ஆல்ரெடி நான் இது கேட்டு வச்சுருந்தேன். எக்ஸ்பெக்டட் தான். பட் இருந்தாலும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. எவ்வளோ ரூபாய் ஆயிருக்குன்னா 2500 ஆயிருக்குங்க. எங்கே கூகுள் மேப் போடலாம்? சரி, குத்து மதிப்பாக போட்டு விடுவோம். டைம் ஆல்மோஸ்ட் 6:30 ஆச்சுங்க. 6:25 6:30ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட நிறைய நேரம் ஆகிடுச்சிங்க இந்த ஷோரூமில். பட் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்க பார்த்து தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பண்ண இவ்வளோ லேட்டுங்க. டயர் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வண்டி ஓட்ட சொல்கிறேங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் சொல்கிறேன்.
இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 1410 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஓகே ப்ரோ, பாய், தேங்க்யூ. ஓகே, எங்கேயாவது போகிற வழியிலேயே வெல்டிங் கடை இருந்துச்சுன்னா டக்குன்னு வெல்டிங் வச்சுட்டு பறந்துடலாங்க. நம்ம டயர் மாத்திரக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 2500 ரூபாய் எடுக்குன்னு. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் அதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்திருக்க வேண்டியது. நம்ம 2500 ரூபாயிலேயே முடிச்சிட்டோங்க. ஏன்னா பில்லு படி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரியர் வீலை மட்டும்தான் மாற்றின மாதிரி கணக்கு. காரணம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதா, பார்த்து பண்ணித்தாங்க பையா. நம்ம டெல்லி ஷோரூம்லலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து இப்போ என்ன சரி உங்களுக்காக இந்த ஹெல்ப் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ரியர் வீலை மாற்றின மாதிரியும், அதுக்கப்புறம் கன்சியூமபிள் சார்ஜஸ் அந்த மாதிரி இன்னும் 2-3 சார்ஜஸ் மட்டும் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வீலை கணக்கில் வச்சுக்கலைங்க. வெல்டிங் கடை எங்கே பார்த்தாலும் நிறுத்தி டக்குன்னு ஒரு வெல்டப் பண்ணிட்டு பறந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக எங்கேயும் நிற்க தேவையில்லைங்க. ஏன்ப்பா அந்த அக்கா நெஞ்சு பிடிக்கிறாங்க? அவ்வளோ ஒன்றும் பெருசாக எக்ஸாஸ்ட் நோட் வரலையே. நினச்சி பாருங்களேன், இதுக்கே நெஞ்சு பிடிக்கிறாங்களே. ஃபுல் சிஸ்டம் போட்டால் நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் இன்னொரு மீட்டப் ஒன்று வச்சிடலாமா? பூம். ஸோ வந்து ஜூன் 29 வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே வருது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம டிடிஎஃப் கூட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம ஜூன் 29 வந்து பார்த்தீங்கன்னா லடாக்கில் தனியாக செலிப்ரேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வாட்டி தனியாக செலிப்ரேட் பண்ண வேணாம். ஸோ வந்து இந்த வாட்டி ஃபாரினுக்கு போகலான்ட்டு இருந்தேன். பட் வந்து தனியாக போய் செலிப்ரேட் பண்ண வேணாம் வாசா, இந்த வாட்டி நம்ம டிடிஎஃப் கூட செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். பட் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் கன்ஃபார்ம் பண்ணிட்டா எல்லாருமே கிளம்பி வந்துருங்க டிடிஎஃப். ஸோ வந்து இந்த பர்த்டேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து எங்கே என்ன ஏது அப்படிங்கிறது வந்து பண்ணால் அப்கமிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸா போடுறேன். அதனால வந்து பண்ணா ஸ்டே டியூன் டிடிஎஃப். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து பண்ண இது ஒரு பெரிய vlog. அதனால தான் வந்து பண்ண பெரிய vlog வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எகிரிடுதுங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபூட்டேஜ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் வந்துச்சு. அது எவ்வளோ ஷார்ட் அவுட் பண்ணாலும் முடியல. இந்த vlogயே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் இன்னைக்கே பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலைல 11 மணிக்கு பார்க்கலாங்க. ஏன்னா மொத்தத்தையும் போட நான் ரெடி. ஆனால் ஒருத்தங்க வந்து உள்ளே வந்தாங்கன்னா மொத்த 1 GB டேட்டாவையும் என்ன வாசா கொள்ளையடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டக்கூடாது இல்லை. அதனால இது ஒன்றா அது ஒன்றா போட்டேன்னா டேட்டா அவ்வளோ காலம் போகாதுங்க. ஓகே, இந்த வீடியோ இதில் என் பண்ணிங்க. விடைக்கார எவ்வளோ வேகமாக போனால் சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பாய் டிடிஎஃப்ல வீக் ஒரு மிஸ் லாட்ஸ். பர்த்டேக்கு வந்து சேர்ந்துருங்கப்பா. பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து வேற லெவல் பண்ணலாங்க. பட் இந்த வாட்டி பர்மிஷன்லாம் முன்னாடியே நான் வாங்கிடுவேன். ஸோ அந்த நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராசிட்டி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு நான் கன்ஃபார்ம். ஓகே, பாய். லவ் யூ, மிஸ் லாட்ஸ். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க டிடிஎஃப்.